ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்ம இது எப்பவும் சொல்றது அப்படிதானே? எப்ப சொல்லுவோம் தெரியுமா? ஆமா, எப்போ பாசு முடிப்பாரு இதை சொல்லலாம், சொன்னா இது முடிஞ்சதுக்கு. ஆனா இதனுடைய அர்த்தம் அதெல்லாம் கிடையாது. நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா, ஆராதனை முடிஞ்சிட்டுங்கிறதற்கு அடையாளமா இதை சொல்றோம் அப்படின்னு. அப்படி இல்லை. ஏன் அதை சொல்றாங்கன்னா, ஆராதனை வேளையில அநேகருடைய ஆத்மா பல நாடுகளுக்கு போயிடும், அப்ப திரும்ப வரணுங்கிறதுக்காண்டி சொல்றது. அப்படிதானே? எப்போ மறுபடியுமா என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லுகிற நேரத்துல அநேகருடைய ஆத்மா இந்த சரீரத்தோடு வந்து என்ன செய்கிறது? அதாவது இந்த உலகத்துல எது பெருசு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லுவேன் ஆத்மா. ஏன்னா விலையேற பெற்றது. இரண்டாவது, 5 காசு செலவில்லாம பல நாடுகளுக்கு போயிட்டு வரோம்.